நினைச்சு பாருங்க, அடுத்த 7 நாட்கள்லயே அப்படி உங்களோட லைஃப் முற்றிலும் மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்க டெஃபினெட்லி இன்னும் பவர்ஃபுல் கான்ஃபிடன்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. சோ இன்னைக்கு இதுதான் நடக்க போகுது. நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி 5 ஸ்டெப்ஸ் பத்தி சொல்ல போறோம். இத நீங்க அடுத்த வெறும் 7 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணி 100% உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பார்க்கலாம். வெல், நீங்க எவ்வளவு வீக் அன்ஃபோக்கஸ்டா இருந்தாலும் சரி, வெறும் அடுத்த 7 நாட்களுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுடைய வாழ்க்கை மாறத்தை நீங்களே பாப்பீங்க. இந்த வீடியோ உருவாக்கத்துக்கு முன்னாடி நாங்களே இதை டெஸ்ட் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணி பார்த்தோம். சோ தட் இது சரியாக அக்யூரேட் முறையில உங்களுக்கு சொல்லானே. சோ இதுல முதல் ஸ்டெப் வந்து டிஃபீட் யுவர் பிக்கஸ்ட் எனிமி. இத கேட்டு வேணா உங்களுக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணலாம். ஆனா இன்னைக்கு டைம்ல உங்களுடைய போன் உங்களோட மிகப்பெரிய எதிரி. வெல், போன் டெக்னாலஜியோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்ல ஒன்னா இருக்கலாம். ஆனா உண்மையான ப்ராப்ளம் டெக்னாலஜி கிடையாது, அதோடைய ரெவன்யூ மாடல் தான். முன்னாடி காலத்துல டெலிபோன்ஸ் ஒரு வயருடன் கனெக்டடா இருந்துச்சு. அப்ப மக்கள் முற்றிலும் ஃப்ரீயாக சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலத்துல போன் வயர்லெஸ் ஆயிடுச்சு. ஆனா மக்கள் போனுடன் மாட்டிட்டு இருக்காங்க. அண்ட் அது இல்லாம இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ்ல அப்ளிகேஷன் எப்படி தயார் பண்ணிருக்காங்கன்னா அது உங்களுடைய அட்டென்ஷனை அதை நோக்கி வச்சிருக்கு. இதனால மக்களுக்கு தோணுது ஆன்லைன்ல இருக்கிறத தவிர வேற பெட்டர் ஆப்ஷன் இல்லன்னு. கூடவே இந்த ஆப்ஸ் உங்களுடைய பர்சனல் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுது. வெல், இது கண்டிப்பா சேஃப் கிடையாது. அப்படி நீங்க இந்த சமயத்துல வெறும் உங்களோட போனை டைம் பார்க்கறதுக்கு எடுத்தாலே நீங்க ரியலைஸே பண்ணாம உங்களோட போனை கண்டினியூஸ்லி 15ல இருந்து 20 நிமிஷம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதனால அல்டிமேட்லி உங்களுக்கு தெரியாமலே உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அப்படி எனக்கு இருக்கிற சமயத்துல நீங்க உலகத்துடைய பெஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் கத்துக்கணும்னு விரும்புறீங்கன்னா அப்ப வெறும் உங்களோட போன் யூஸ் பண்ற டைமை கம்மி பண்ணுங்க. இது உங்களுடைய இழப்புக்காக இல்ல, உங்களோட லாபத்துக்காக யூஸ் பண்ணுங்க. ஹானஸ்ட்லி இந்த மாசத்தோட ஆரம்பத்துல நாங்க எங்களுக்கே 15 நாட்களுக்கான சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம். எங்களோட போன்ல இருந்து இன்ஸ்டாகிராம டெலீட் பண்ணி. ஆனா 22 நாட்கள் ஆயிடுச்சு. அண்ட் எங்களுக்கு இன்ஸ்டாகிராம திரும்ப டவுன்லோட் பண்ணோன்னு எந்த ஒரு அவசியமும் ஏற்படல. இந்த 22 நாட்கள் நாங்க எங்களோட லைஃப்ல எதையும் மிஸ் பண்ணல. உண்மையில இந்த இடைவேளையில நாங்க பெட்டரா தான் ஃபீல் பண்ணோம். இந்த இடைவேளையில நாங்க என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஃபீல் பண்ணோம். லைக் வீணான டைம்ல நாங்க இன்ஸ்டாகிராம்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணல. வேற இன்னொருத்தர பார்த்துட்டு எங்களோட லைஃபை கம்பேர் பண்ணிக்கல. எங்களோட எந்த ஒரு பெஸ்ட் மொமெண்ட்டையும் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணும்ன்ற எண்ணமே வரல. நீங்க வேற 7 நாட்களுக்கு உங்க போன் கிட்ட இருந்து முற்றிலும் டிஸ்கனெக்ட் ஆகுங்க. இத செய்யறதுனாலயே நீங்க மிச்ச இருக்கிற 99% யூத்தை விட ரொம்பவே முன்னாடி போயிடுவீங்க. கூடவே உங்களுக்கு மிச்ச வேலைகளை செய்யறதுக்கும் நிறைய டைம் இருக்கும். ஸ்டெப் 2, நர்ச்சர் த ஆபரேட்டர். நம்மள அதிகபட்சமான நாட்கள் நம்மளோட லைஃப ஒரு ரொட்டீன் மாதிரி வாழறோம். அதே சேம் விஷயங்கள் ஒரே சேம் ஆர்டர்ல ரிப்பீட்டட்லி தினந்தோறும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். லைக் காலையில எழுந்ததுமே முதல் வேலையை போனை பாக்குறது, காஃபி இல்ல டீயோட மக செக் பண்ணாமலே குடிக்கிறது. அதிகபட்சமான நாட்கள் இந்த சேம் விஷயத்தையே அவங்களோட மைண்ட்ல ஃபிட் அண்ட் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. இது ஆட்டோ பைலட் மாதிரி தினந்தோறும் போய்கிட்டே இருக்கும். இதுல மனிதனுடைய எமோஷன்ஸ் அவருக்கு கிளியரா இருக்காது. உண்மையில நம்ம ஹியூமன்ஸ் பாடியோட ஆபரேட்டர் அதோட பிரெயின், அதாவது மைண்ட் தான். அப்படி நீங்க அதையே ஆட்டோ பைலட் மோட்ல நடத்துறீங்கன்னா அப்ப உங்களோட லைஃப்ல எப்பவுமே எந்த சேஞ்சும் வராது. நீங்க உங்களோட மைண்ட நர்ச்சர் பண்ண வேண்டியது அவசியம். அதுக்காக நீங்க உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பத்தி கான்ஷியஸாக யோசிக்கணும். நீங்க இன்னைக்கு காலையில யோசிச்சீங்களா இந்த முழு நாள்ல எதனா ஒரு நல்ல வேலை செய்வேன்னு? கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டீங்க. நீங்க யோசிக்காம போனதுக்கான காரணம் நீங்க மோசமானவர்னு இல்ல. உண்மையில இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களோட மைண்ட்ல அதுவாவே வந்திருக்காது. ஏன்னா அகைன் உங்களோட மைண்ட் சேம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இதனால அதுக்கு வர எதனா வித்தியாசமா பண்ணணும்ன்ற எண்ணமே வராது. நீங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆகியே தீரணும். இதுக்காக நாங்க வெறும் உங்களுக்கு ஒரு லைன் தான் சொல்ல போறோம். நீங்க இப்பவே இது உங்களோட மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. Consciously choosing suffering and pain for continuous self improvement makes you mentally strong. இந்த கோட் நாங்களே உருவாக்கி இருக்கோம். நீங்க வேணா இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க, இல்லனா ரைட் பண்ணிக்கோங்க. இதோட அர்த்தம் ஈஸிலி தமிழ்ல சொல்லணும்னா வேணுமென்றே கஷ்டத்தையும் வலியோ சூஸ் பண்றது கண்டினியூஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட்காக உங்களை மென்டலி ஸ்ட்ராங் ஆக்கும். சோ உங்களோட மைண்ட நர்ச்சர் பண்றதுக்கு நீங்க 7 நாட்களுக்கு தினந்தோறும் இந்த 15 நிமிஷம் ரிச்சுவலை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட், எதனா ஒரு விஷயம் எழுதுங்க. எதை நீங்க அடுத்த 7 நாட்களுக்குள்ள அச்சீவ் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, வெறும் எதனா ஒரு விஷயம் எது உங்களுக்கு இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதை நீங்க மனசார அடையணும்னு விரும்பணும். காலையில எழுத உடனே எழுதுங்க உங்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு எந்த விஷயத்துல தப்பி இருக்கணும், நீங்க உங்களுடைய இனிய எப்படி பெட்டர் ஆக்க முடியும். தேர்ட், அஃபர்மேஷன். அடுத்த 7 நாட்களுக்கு உங்களை பத்தி ஒரு நெகட்டிவான விஷயம் கூட சொல்லக்கூடாது. உங்களை பத்தி முற்றிலும் பாசிட்டிவாக யோசிக்கணும். ஃபோர்த், தினந்தோறும் 3 விஷயத்தை பத்தி எழுதுங்க. எது குறித்து நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கீங்களோ. வெறும் 7 நாட்களுக்கு இதை செய்யறதுனாலயே உங்களோட மைண்ட் செட் அண்ட் லைஃப் ரெண்டுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஸ்டெப் 3, the 90 minutes hack.
எந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் போக்கஸ் தான். ஆனா உண்மையிலேயே போக்கஸ் பண்றது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயமே. இதனாலேயே போக்கஸுடன் வேலை செய்யறதுக்கு நீங்க 90 மினிட்ஸ் போக்கஸ்ட் ஒர்க் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். இது ஒரு சைக்காலஜிக்கல் ஹேக். டம்பலோடைய நேச்சுரல் எனர்ஜி சைக்கிள டம்பலோடைய மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணது. இந்த டெக்னிக்ல 90 மினிட்ஸ்க்கு ஒரு டாஸ்க் மீது முழு போக்கஸ் பண்ணணும். பிறகு டெடிகேட்டட் பிரேக் எடுக்கப்படுது. அந்த 90 மினிட்ஸ் சமயத்துல எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கணும் அண்ட் வெறும் டாஸ்க் மீது தான் போக்கஸ் பண்ணணும். இந்த மெத்தட் நம்ம பிரெயினோடைய நேச்சுரல் ரிதமை ஃபாலோ பண்ணுது. எப்ப அலர்ட்னஸ் பீக்ல இருக்கோ அப்ப டீப் வொர்க் அதிகமாயிடும். இதனால போக்கஸ் அண்ட் இமோஷன் அதிகரிக்குது அண்ட் ரிசல்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா கிடைக்கும். எப்பலாம் உங்களுக்கு வேலை செய்யணும்ன்ற எண்ணமே இல்லையோ அப்ப இந்த 90 மினிட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றப்போ நம்மளோட பிரெயின் கிட்ட சொல்றோம் நம்ம வெறும் 90 மினிட்ஸ் தான் வேலை செய்ய போறோம். ஆனா உண்மையில நம்ம 90 மினிட்ஸ் விட அதிகமான நேரம் வேலை செஞ்சிருவோம். ஸ்டெப் 4 தி மேஜிக் பில். அப்படி நான் உங்ககிட்ட சொன்னா இந்த மாதிரி ஒரு பில் இருக்கு. இது கேரண்டீட் உங்களுடைய மென்டல் அண்ட் பிசிக்கல் எனர்ஜியை முழு நாள் ஃபுல்லா அதிகரிக்க முடியும். உங்களோட மூட இன்ஸ்டன்ட்லி மாத்தக்கூடும். உங்க லைஃபை பாக்குற கண்ணோட்டத்தை பெட்டர் ஆக்க முடியும். உங்களோட மென்டல் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அண்ட் உங்களுக்கு லைஃப் லாங் ஹெல்த் கொடுக்க முடியும். சோ அப்ப நீங்க இந்த மேஜிக் பில்லை எடுத்துக்க விரும்புவீங்களா? அப்படி எஸ்னா அப்ப ஃப்ரெண்ட்ஸ் இந்த பில்லோட பேர் வந்து ஒர்க்கிங் அவுட். உலகத்தோட எல்லா டாப் அத்லீட்ஸ், ஆக்டர்ஸ், என்டர்பிரனர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் இந்த மேஜிக் பில்லை தினந்தோறும் எடுத்துக்கிறாங்க. எப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்றோமோ அப்ப நம்மளுடைய பிரெயின் என்டோர்பின் ரிலீஸ் பண்ணுது. இது ஒரு நேச்சுரலான மூட் பூஸ்டர். இதனால ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் கம்மியாகுது அண்ட் மூட் அப்லிஃப்ட் ஆயிருது அண்ட் நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸோ பாசிட்டிவ் தாட்ஸாக ரீப்ளேஸ் ஆயிருது. ஒர்க் அவுட்னால பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப சீக்கிரமாவே பெட்டர் ஆகும். ஒர்க் அவுட் வர கெமிக்கல்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்றதுல உங்களை ஓவர் திங்கிங் இருந்து காப்பாத்தும். இதனால உங்களோட தூக்கம் பெட்டர் ஆகும், செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் அண்ட் ஓவரால் ஆங்ஸைட்டி மேனேஜ் பண்றது சுலபமாயிடும். சோ உங்களோட பிளட்ட பம்ப் ஆக விடுங்க, வேர்வையை வெளியேத்துங்க, ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா ஒர்க் அவுட் இது என்ன மாதிரியான விஷயம்னா முதல்ல நம்மளோட எனர்ஜியை வாங்கும் அண்ட் பிறகு அதே விஷயம் தான் நம்மளுக்கு எனர்ஜியும் கொடுக்குது. ஜெனில இருந்து அடுத்த 7 நாட்களுக்கு ரெகுலர்லி அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஒர்க் அவுட் கண்டிப்பா பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ண உடனே நீங்களே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டெப் 5 சப்மிட் டு தி ப்ராசஸ். நம்ம நிறைய விஷயம் செய்யணும்னு விரும்புறோம் ஆனா செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம ரொம்ப அதிகமா ப்ரோக்ராஸ்டினேஷன், ஓவர் திங்கிங், லேசினஸ் ஆக உணர்றோம். நீங்க எவ்வளவு அதிகமா யோசிக்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. சோ இதனால தான் எதை செய்யணுமோ வேற எதை செஞ்சிருங்க. ஓவர் திங்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா யோசிக்கிற வேலையை நீங்க முன்னாடி பண்ணிருப்பீங்க. எப்ப அந்த வேலை செய்யணும்ன்ற எண்ணம் வருது உங்களோட மைண்டுக்கு அப்ப உங்களோட மைண்டை ஷட் பண்ணுங்க அண்ட் அன்னெசசரி ராஷனலைசேஷனை மியூட்ல போடுங்க. ஒரு பெரிய மூச்செடுங்க அண்ட் என்ன செய்யணுமோ அதை ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆத்தென்டிக் வாய்ஸ் இருக்கும். இது உங்களோட வீக்கர் செல்ஃபை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். வெறும் அந்த ஆத்தென்டிக் வாய்ஸை கேளுங்க, அதை லீட் பண்ண விடுங்க. ஏன்னா எவ்வளவு அதிகமா நீங்க உங்களோட ரியல் வாய்ஸை கேக்குறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் உங்களோட ஐடென்டிட்டி உருவாகும். அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி ஒரு அன்ஷேக்கபிள் கான்ஃபிடன்ஸ்க்கு சமம் தான். யாரெல்லாம் அவங்களுடைய உண்மையான செல்ஃபை ட்ரஸ்ட் பண்றாங்களோ அவங்களால தான் ரியல் பவரை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நான் சொல்றத நம்பலாம், இதை விட வர பெட்டர் ஃபீலிங்கே கிடையாது. அண்ட் எல்லாத்தை விட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், அப்படி நீங்க இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்கன்னா இதுக்கு அர்த்தம் வந்து நீங்க மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசமானவங்க. ஏன்னா நீங்க லோ ஃபோக்கஸ் ஆட்கள் மாதிரி வீடியோவை நடுவுல விட்டுட்டு ஓடல. பதிலா நீங்க இதை இவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு அர்த்தம் நீங்க உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ண அண்ட் இதனை அச்சீவ் பண்றதுக்கு சீரியஸாக இருக்கீங்க. சோ தேங்க்யூ. சோ அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான லைஃப் சேஞ்சிங் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.